मेहता का उल्टा चश्मा। पढ़ाई भी मस्ती भी दोनों एक ही ऐप में। TNPOC प्ले स्कूल ऐप अभी डाउनलोड कीजिए। அப்பா கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கண்ணா. வெத்து வெட்டு நீ முதல்ல ஜாக்கிரதையா இரு. அட தப்பச்சலோ இந்த பாலை நீ குடிச்சதானாமா? வேண்டாம் மம்மி, எனக்கு பால் வேண்டாம். டேய் மகனே சீக்கிரம் அவனை புடுறா. இந்தாங்க மாமா இந்த பால் அவனுக்கு கொடுங்க. என்ன மாமா நீங்க மறுபடியும் அவனை தப்பிக்க விட்டுட்டீங்க. இந்த மகனே இத புடிச்சுக்க. ஏண்டா நீ பாலை குடிச்சுக்கிட்டு இருக்க, அவன் ஓடி போயிட்டான் பாரு. இத பாரு பேராண்டி, நல்லா கேட்டுக்க. பால் குடிக்கிறதுனால உனக்கு சக்தி வரும். வெயிலோ புயலோ மழையோ எது வந்தாலும் நான் உங்களுக்கு பால் ஊட்டுவேன். சிங்கத்தோட சத்தம் எங்க இருந்து விடுது? என் சிங்க குட்டி போ. யாராவது காப்பாற்றுங்கப்பா, சீக்கிரமா வந்து என்ன காப்பாற்றுங்க. ஆஹா, தேவையில்லாம பயந்துட்டேன்பா. இது சாதாரண டாகி. அப்பா இன்னைக்கு என்ன ஆனாலும் தப்புவோ பால் குடிக்க வச்சிடணும். ஆமாண்டா மகனே. வரான் வரான். அட்டென்ஷன், டப்பு தயாரா இருக்கான். பால் குடிக்க டப்பு தயாரா இருக்கான். லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட். அம்மா பாலை கொடுங்க. ஏப்பா டப்பு நீ நல்லா தானே இருக்க? ஆப்பா நான் நல்லா தான் இருக்கேன். ஏன் என்னாச்சு? என்ன நீ குடிக்கிறதுக்கு பால் கேட்டிருக்கியப்பா? ஆமாப்பா, தாத்தா தான் சொல்லிட்டாரே பால் குடிச்சா சக்தி வரும்னு. தயா சீக்கிரம் பால் கொண்டா. சீக்கிரம் சீக்கிரம். சீக்கிரம் பாலை குடு. இந்த பால்காரன் இன்னைக்கு வரலங்க. என்ன அப்ப இந்த டம்ளர்ல என்ன இருக்கு? இது வெறும் டம்ளருங்க. அப்ப எதுக்காக இந்த டம்ளர் எடுத்துக்கிட்டு இங்க வந்த? அட ஏனுங்க நீங்க இது கூட புரியாம பேசுறீங்க? வெறும் டம்ளர் உங்க கண்ணால நீங்க பார்த்தா தானே இன்னைக்கு பால்காரன் பால் கொண்டு வரலன்றது உங்களுக்கு தெரியும். மம்மி நான் இன்னைக்கு பால் குடிக்கணும்னு ரொம்ப ஆசையா வந்தேன். இன்னைக்கு பால் வரல, அதனால நான் திரும்பி போறேன். லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட். வெயிலோ புயலோ மழையோ எது வந்தாலும் நான் உங்களுக்கு பால் ஊட்டுவேன்.
இன்னைக்கு நம்மளோட இந்த ஃப்ரெண்டு உல்ஃப் வேஷம் போட்டு பால்காரனை துரத்த போறான். மோத்தி மோத்தி செல்லும் எங்க இருக்க இங்க ஓடி வா. நம்ம பிளான் சொதப்பிடுச்சு. பால்காரன் கொஞ்சம் புத்திசாலி தான். நம்ம கிட்ட இருக்கிறத விட இவரு பெரிய டாகியை கொண்டு வந்து பிஜிலிய தினம் குளிப்பாட்டிட்டு அப்புறம் கட்டி போடாத. ஏன்னா பிஜிலிக்கு கட்டி போட்டா சுத்தமா பிடிக்காது. இது உண்மையிலேயே ஆச்சரியமான மாடுதான். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், பிஜிலிய தப்பித்தவை கூட மாடுன்னு கூப்பிடாத. அப்படி கூப்பிட்டா எனக்கு கோவம் வந்துடும். ஆஹா, இந்த விஷயத்தை தானே நீங்க முதல்ல என்கிட்ட சொல்லி இருக்கணும். என் இடுப்பு போச்சே, என்ன பண்றது? நான் பழிக்கு பழி வாங்காம விட மாட்டேன். நான் நினைச்சத சாதிச்சு காட்டுறவ. என்ன உனக்கு புரிஞ்சதா எரும மாடு? பிஜிலி, என் செல்ல பிஜிலி, நீ உண்மையிலே ரொம்ப அன்பான பிஜிலி. நீ பாட்டுக்கு ஜாலியா சந்தோஷமா தெரிஞ்சல. எங்க இப்ப அந்த மாதிரி திரி பாப்போம். பிஜிலின்னு கூப்பிடு, மாடுன்னு சொல்லாத. எரும மாடா மாடுன்னு சொல்லாம வேற என்ன சொல்லுவாங்க? அச்சச்சோ, இவரு பிஜிலிய கட்டி போட்டுட்டாரே. டப்பு, இப்ப நம்ம எப்படிப்பா பிஜிலிய கிட்னாப் பண்றது? நான் உன்ன குளிப்பாட்ட மாட்டேன், அப்புறம் சாப்பிட எதுவும் கொடுக்க மாட்டேன், அப்புறம் அவுத்தும் விட மாட்டேன். புரிஞ்சதா? உன்னை இப்படியே கட்டி போட்டு தான் வைக்க போறேன். பட்னியாவே இரு மாடு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிஜிலிய கிட்னாப் பண்ண கூடாது. அதுக்கு நம்ம இப்ப உதவி செஞ்சாகணும். ஆனா அவரு நம்மள பிடிச்சிருவாரேப்பா. டோன்ட் அண்டர்எஸ்டிமேட் டப்பு. யார் ஒன்னு அவுத்து விட்டது? என் கதை முடிஞ்சது. பசங்களா, ஆமா நீங்க எங்க இருந்து வந்தீங்க? யாராவது என்ன காப்பாத்துங்க. ஓ, தேங்க்யூ பிஜ்லி. முதல்ல இந்த எரும மாட்டை நான் கட்டி போட போறேன். அதுக்கப்புறம் உங்க எல்லாருக்கும் நல்ல பாடம் கத்து கொடுக்கிற வாலு பசங்களா. இன்னைக்கு உன்னை உண்டி இல்லைன்னு பண்ண போற பாரு. நில்லு, நீ பிஜிலிய அடிக்க கூடாது. இந்த பிஜிலிய நான் அடிக்கலான்னு பார்த்தேன், ஆனா அதுக்கு முன்னாடி உங்களை அடிக்க போற வாலு பசங்களா.
வாங்க, இங்கிருந்து ஓடி போலாம். போயிடலாம். ஏய் கோகி நீ என்ன பண்ணிட்டு இருக்க வா மன்னிச்சிருங்க அது பரவாயில்ல இருக்கட்டும். இப்ப ஏதாவது போச்சா? போச்சானா அது போய் ரொம்ப நேரம் ஆச்சே. எவ்வளவு நேரம்? அதான் ஒரு 5-6 மணி நேரம். எனது 5-6 மணி நேரமா? எனக்கு தெரிஞ்சது என்ன விட்டு போய் ஒரு 2 மணி நேரம் தான் இருக்கும். என்ன பண்றதுங்க, வெயில் நேரம்ல, அதனால தான் ரொம்ப நேரம் போயிடுச்சு. ஆமா, இப்ப நீங்க எதை பத்தி பேசுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் பேசுறது என் ஓனரோட மாட்டை பத்தி. இங்க பாருங்க, நான் சொல்றது கரண்ட பத்தி. உங்களுக்கு புரியலன்னா நான் என்ன பண்றது? இங்க பாருங்க, கரண்ட் போகுது, ஆனா பில் எவ்வளவு வருது பாத்தீங்களா? நான் சொல்றது வேற. நான் உங்ககிட்ட கேட்டது பிஜிலிய பத்தி, அதாவது எரும மாடை பத்தி. அந்த எரும மாடு இந்த பக்கம் போச்சா பாத்தீங்களா? இந்த பக்கம் எரும மாடு போறத நீங்க பாத்தீங்களா? எரும மாடு போனதை பார்க்கல, ஆனா வரதை என்னால பார்க்க முடியுது. அப்படின்னா வேண்டாம், விட்டுடு. வா, நாம இந்த மாட்டை அடிச்சு வெளியில அனுப்பலாம். இந்த எரும மாடு உங்களோட பசங்களுக்கு சப்போர்ட் பண்ணி என்ன ரொம்பவே காயப்படுத்திருச்சு. இன்னைக்கு நான் அதை விட போறதில்ல. இங்க பாரு, உன்னை நான் இன்னைக்கு சட்னி ஆக்காம விட மாட்டேன். வேண்டாம் சோடி அங்கிள், இது எங்களோட சண்டை. இது டப்பு ஆர்மியோட கௌரவம் சம்பந்தப்பட்டது. Don't underestimate Tapu Army. பாத்தியா பேராண்டி, பால்ல எவ்வளவு சக்தி இருக்குன்னு பாத்தியா? ஆமா தாத்தா, இன்னில இருந்து மொத்த டப்பு ஆர்மியும் தினமும் பால் குடிப்போம். ஆமா தாத்தா. Promise.